அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் ஹெவன் டிவியின் மூலமாக மகளிர் மன்ற ஜெபத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தும்படியாக கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடும்போது நாம் கண்டடைவோம், கண்டு கொள்வோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. அதிகாலையில் நாம் ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம், கர்த்தரை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அதிகாலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறோமா, அல்லது இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி நித்திரை செய்கிறேன் என்று சொல்லி நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது நாம் கர்த்தரை கண்டடைவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளெல்லாம் செய்திருக்கிறார். அவைகளையெல்லாம் நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். ஆனால் இயேசுவிடத்தில் வந்து நன்றி சொன்னது ஒரே ஒரு குஷ்டரோகி. மற்ற 9 பேரும் நன்றி சொல்ல மறந்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? நன்றி சொல்ல வந்தது ஒருவர் மட்டும்தான, மற்ற 9 பேர் எங்கே என்று கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை நாம் நன்றி சொன்ன அந்த ஒரு குஷ்டரோகியைப் போல நாம் இருக்கிறோமா, அல்லது நன்றி சொல்லாத 9 குஷ்டரோகிகளைப் போல நாம் இருக்கிறோமா? நாம் நம்மை நாமே நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிறிது நேரம் நாம் அவரை ஸ்தோத்தரித்து துதித்து நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் என்னோடு கூட நீங்களும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதியுங்கள். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை தேடுகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. எங்களை ரட்சித்திரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை ரட்சித்து அப்பா உம்முடைய பிள்ளையாக எங்களை சேர்த்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற
வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்து கொண்டீரே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நாங்கள் வழி தப்பின ஆடுகளை போல வழி தப்பி அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம் ராஜா. நீர் எங்களை கண்டுபிடித்து உம்முடைய மந்தையிலே எங்களை சேர்த்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, எங்களை வாலாக்காமல் தலையாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கீழாக்காமல் மேலாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால எங்களை திருப்தி ஆக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா, துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகிற ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஏசப்பா, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற உணவுக்காக, உடைக்காக, தங்கும் இடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே அப்பா, தங்களுடைய பிறந்த நாளையும் ஆண்டவரே திருமண நாளையும் நினைவு கூர்ந்து அப்பா கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருடம் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற இந்த வேளையிலே அப்பா, நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். புதுமொழிபெயர்ப்பில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: உன் வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உன் காரியத்திலே உனக்கு வெற்றியை தருவார். சில நாட்களாக அல்லது சில வாரங்களாக, சில மாதங்களாக அல்லது சில வருடங்களாக ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தர் வெற்றியை தருகிறார். உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அது திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது கர்ப்பத்தின் கனியின் காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பின் காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர் மனைவியின் ரட்சிப்பின் காரியமாக இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். லாபான்
பெத்துவேல் ஆபிரகாமுடைய ஊழியக்காரனை எலியாசரிடம் சொல்கிறார், ரெபேக்காளுடைய இந்த திருமண காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் வாய் சொல்லும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று. உன் இருதயத்திலே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காரியம், பல நாட்களாக அதற்கு ஒரு முடிவு தெரியாதபடிக்கு, வெற்றி கிடைக்காதபடிக்கு, அது உனக்கு கைவி கூடி வராதபடிக்கு இருந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். உன் வாய் சொல்லும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவே. சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவே, அப்பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழியை, நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு வழி. யோவான் 14:16 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் நமக்கு வழியாக இருக்கிறார். அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு வழியாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு வழியாக இருக்கிற இயேசுவிடத்திலே நம்முடைய வழியை ஒப்படைக்க வேண்டும். கர்த்தருடைய வழி ஆராய்ந்து முடியாதது. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த இயேசுவிடத்திலே நம்முடைய வழியை நாம் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய காரியத்தை நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். எரேமியா சொல்கிறார், என் காரியத்தை அவரிடம் நான் சாட்டி விட்டேன் என்று சொல்லி. எரேமியா என்ன சொல்கிறார்? என் காரியத்தை என் வழியை நான் கர்த்தரிடத்தில் சாட்டிவிட்டேன் என்று சொல்கிறார். இது எப்பொழுது சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, அடிபட்டு கட்டப்பட்டவராக காவலில் கிடந்த எரேமியா தனது வேதனையால், தன்னுடைய துன்பப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் சாட்டிவிட்டார். தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார், ஒப்படைத்து விட்டார். நம் முந்தின வசனத்தை பார்க்கின்ற வேளையில் எரேமியா 20:11 நாம் பார்க்கும்போது, கர்த்தரோ பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு இடறல் அடைவார்கள், அவர்கள் காரியம் வாய்க்காது போகும், அவர்கள் வெட்கம் அடைவார்கள், அவர்களுக்கு மறக்கப்படாத நித்திய நிந்தை உண்டாகும் என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலி. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக இருப்பதினாலே நம்முடைய வழியை, நம்முடைய காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட எரேமியாவை போல அடிபட்டு கட்டப்பட்டவர்களாக காவல் கிடங்கிலே கிடந்து, அதாவது ஒரு சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மிகுந்த துன்பத்தோடு துயரத்தோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளை, எரேமியாவை போல நீங்களும் நாமும் நம்முடைய காரியங்களை, நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர் பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு அவர்களை வெட்கமடைய செய்வார். நாம் நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார். நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் வெட்க
துக்கமடைவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காது போனபடியினால அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழியை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது மறக்கப்படாத நித்திய நிந்தையை அவர்களுக்கு கொடுப்பார் கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே உன்னை துன்பப்படுத்துகிற மற்றவர்கள், உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை துன்பப்படுத்துகிறது நிமித்தம் நீ ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீ செய்ய வேண்டியது உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. அவர் உன் காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார். உன் காரியத்திலே உனக்கு விடுதலை தருவார். உன் காரியத்திலே, உன் துன்பமான இந்த காரியத்திலே அவர் உனக்கு விடுதலை தருவார். உன்னுடைய இந்த காரியத்திலே அவர் வெற்றியை தருவார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் பாருங்கள், ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும் நம்முடைய வழிகளைப் போலல்ல, நம்முடைய நினைவுகளைப் போலல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, நீ இந்த நாட்களில் ஒரு தாழ்வான நிலையிலே நீ இருந்து கொண்டிருக்கலாம். இந்த தாழ்வான நிலையிலே கர்த்தர் என்னை உயர்த்த மாட்டாரா என்று சொல்லி நீ ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். இதற்காக நீ உயர்வதற்காக நீ சில நினைவுகளை நினைத்து கொண்டிருக்கிறாய், சில வழிகளை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நினைவுகளும் அந்த வழிகளும் மிகவும் சிறியதாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக அவர் வைத்திருக்கிற நினைவுகளும் வழிகளும் உயரமாய் இருக்கிறது. நீ உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உன் வழியை அவர் என்ன செய்வார்? உன் காரியத்தை வாய்க்க பண்ணி உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய நினைவுகள் போலல்ல கர்த்தருடைய நினைவு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் பாருங்கள், ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோடலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை செய்து கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துகிறவர். அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து செல்கிறவர். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குகிறவர் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் குருடான பகுதிகள் உண்டு. சில காரியங்களை செய்வதற்கு எப்படி செய்வது, எந்த வழியிலே செய்வது என்று சொல்லி வழி தெரியாதபடி குருட்டாட்டமாய் குருடனை போல நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது அந்த காரியத்திலே குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி செல்வது போல அந்த காரியத்திலே கர்த்தர் உன்னை நடத்தி செல்கிறார். அவர்களை அறியாத பாதையிலே அழைத்து செல்வது போல உன்னையும் அழைத்து சென்று இருளை உனக்கு முன்பாக இருக்கிறது இருளான அந்த காரியத்தை பல வருடங்களாக நிறைவேற்ற முடியாதபடிக்கு கைகூடி வராதபடி இருக்கிற அந்த காரியத்தை, இருளடைந்து இருக்கிற காரியத்தை கர்த்தர்
கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அதிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். கோணலாய் இருக்கிற பகுதிகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தி கர்த்தர் உன்னுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். எந்த வழியில் செல்லலாம் என்று நீ குழம்பிக் கொண்டு இருந்த அந்த காரியத்திலே, ஒருவேளை உன் பிள்ளையின் திருமண காரியமாக கூட இருக்கலாம், அல்லது படிப்பின் காரியமாக இருக்கலாம். அதில் எந்த வழியில் நான் போவது என்று சொல்லி நீ குருடனை போல தடுமாறிக்கொண்டு இருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் அந்த காரியத்தை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. நீ குருடனை போல தடுமாறிக்கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு வெற்றியை தருவார். இன்னும் பாருங்கள், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். கர்த்தருடைய வழிக்கு செவி கொடுக்கவில்லை. நோவாவுடைய பிரசங்கத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. தங்கள் வழியை தாங்களே தெரிந்து கொண்டபடியினாலே அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கும் நாம் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய வழியை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வழியை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு நஷ்டங்களும் இழப்புகளும் பாதிப்புகளும் உண்டாகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவனவன் தன் வழிக்கு தக்கதாக பலன் கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று. இங்கே பாருங்கள், நாம் தவறு செய்யும் போது, நாம் இடப்புறம் சாயும் போதும் வலதுபுறம் சாயும் போதும் நாம் தவறு செய்தால், நாம் தவறு செய்யும் போது இதுதான் சரியான வழி, இந்த வழியிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்னாலே சொல்கிற கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, அப்பொழுது நம்ம அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அடுத்தபடியாக கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 40:4வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதே வசனம் பொதுமொழிபெயர்ப்பில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர், அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர். ஒருவன் கர்த்தரை நம்பினால் அவன் உண்மையாகவே மகிழ்ச்சியோடு இருப்பான். பிசாசுகளிடமும் பொய் தெய்வங்களிடம் உதவி கேட்டு செல்லாத ஒருவன் உண்மையாக மகிழ்ச்சியோடு இருப்பான். அப்போ கர்த்தரை நம்பும்போது மகிழ்ச்சி கிடைக்கிறது. கர்த்தருடைய அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்து இருக்கிறவர்களையும் நாம் நம்பாதபடிக்கு நம்ம கர்த்தரை நம்பும்போது எந்த காரியம் உங்களுக்கு வெற்றி கிடைக்காதபடி வாய்க்காதபடி காணப்படுகிறதோ அந்த காரியத்திற்கு கர்த்தரை நம்பும்போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமீன். சற்று நேரம் ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை
நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறப்பா. இந்த நாளிலே ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு அப்பா கற்று தந்த ஆண்டவரே, போதித்து தந்த உம்முடைய வசனத்திற்காக நன்றியப்பா. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னீரப்பா. இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் காரியங்கள் அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுடைய காரியங்கள் வெகு நாட்களாக வாய்க்காதபடிக்கு அப்பா, அதில் ஒரு வெற்றி கிடைக்காதபடிக்கு அப்பா, சோர்வோடு வேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் அப்பா. அவர்களுக்காக நான் செபிக்கிறேப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. பல வருடம் ஆயின் திருமணத்திற்காக உமது பிள்ளைகள் காத்து காத்து இருந்தும் அது நடக்காதபடிக்கு காணப்படுகிறது ராஜா. அதை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் அப்பா தங்களுடைய வழியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. இன்னும் அப்பா படிப்பின் பகுதியில் அப்பா ஆண்டவரே ஏசப்பா, எந்த படிப்புக்கு போக வேண்டும் என்று அப்பா தெரியாதபடி குழம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்கள் வழியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா, ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு எந்த வழியிலே அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லி அந்த வழியை நீர் காண்பித்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. பலவிதமான தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ஹெவன் டிவி ஊழியத்திற்காக நாங்கள் செபிக்கிறப்பா. உமது பிள்ளைகள் செய்து வருகிற இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. இந்த ஊழியத்திலே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தேவைகள் அதிகம் உண்டு ஆண்டவரே, எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஹெவன் டிவி குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஹெவன் டிவி பிள்ளைகள் குடும்பத்திலே ஆண்டவரே என்னென்ன தேவைகள் காணப்படுகிறது, என்னென்ன காரியங்கள் வாய்க்காதபடிக்கு காணப்படுகிறதோ அந்தந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, வாய்க்க பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறப்பா. இன்றைக்கு ஆண்டவரே பிரயாணம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பிரயாணத்தில் உம்முடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் கூட தங்கி இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரப்பா. இந்த நாளை அப்பா எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். கேட்ட உம்முடைய வார்த்தைகள் உமது பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதியட்டும் ஆண்டவரே. அது 130 160 பலன் கொடுக்கும்படியா ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்